நீ வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு நிறைய பேர் ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம சும்மா இல்லை, எல்லா வேலைகளையும் நம்ம ஒருத்தரே பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை யாருமே புரிஞ்சுக்கிறதில்ல. நாங்களும் இதெல்லாம் கடந்து தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, ஒரு வேலைக்காரங்களை போட்டுக்கலாம் அப்படின்னா அவங்க பின்னாடி நம்ம சுற்றுறதே நம்ம வேலையாக இருக்குங்க. அது நமக்கு செட் ஆகாது. ஆயிரம்தான் கணவன்மார்கள் நமக்கு உதவி பண்ணாலும் அவங்க காலையில் போயிட்டு சாயங்காலம் தான் வீட்டுக்கு ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க. அது வரைக்கும் நம்ம எல்லா வேலைகளையும் தனியாகவே மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் இல்லைங்களா? நம்ம பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு நம்மளையும் பார்த்துக்கிட்டு நம்ம வீட்டையும் கவனிச்சுக்கிறது அப்படின்றது தனிமையில் மிக சிரமமான விஷயம். அப்படின்றது இந்த உலகத்தில் யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம். நம்ம ஆஃபீஸுக்கு போய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறது மட்டும் இல்லைங்க. கொரோனா டைமில் நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் நம்மளும் பார்த்துருப்போம். ஆனால் இதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இதையெல்லாம் பாராட்டக்கூட வேண்டாம். ஆனால் டிஸ்கரேஜ் பண்ணாமல் இருந்தாலே நம்மளுக்கு என்கரேஜ்மெண்ட் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. பெண்கள் தான் வேலைகள் பார்க்கணும் அப்படின்றது இல்லைங்க. இப்போ இருக்கிற இந்த நாகரிக உலகத்தில் ஆண்களும் பெண்களுக்கு சமமாக உதவி பண்ணுறாங்க வீட்டில் அப்படின்றதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணுங்க. நாகரிகமாக ஸ்டைலாக WFH அப்படின்னு சொல்லுவாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம். இதுதான் அந்த WFH. எந்த மெய்டும் வேணாங்க, எந்த வேலைக்காரங்களும் வேணாங்க. நம்மளே நம்ம வீட்டை வேலைகளை பார்க்குறது ஒரு பெரிய சுகங்க. அதில் இருக்கிற சந்தோஷம் எதுலேயுமே வராதுங்க. சில பேர் வச்சுப்பாங்க, சமையலுக்கு ஒரு வேலைக்காரங்க, வீட்டு வேலைக்கு ஒரு வேலைக்காரங்க, பாத்திரம் விளக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரங்கன்னு. கண்டிப்பாக இல்லைங்க. அதில் இருக்கிற சுகத்தை விட நம்ம வீட்டு வேலைகளை டைம் எடுத்து நம்மளே ஃபுல்லாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்க்குறது தாங்க சந்தோஷமே இருக்குது. இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கும் பல யோசனைகள் சிந்தனைகள் உங்கள் மனசில் போய்கிட்டு இருக்கோன்றது எனக்கு தெரியுங்க. ஏன்னா இதே மாதிரி பல பெண்மணிகள் பல கணவன்மார்கள் இருப்பாங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.